السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله مولانا العظيم. اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وخطب الاولياء وافتقار المتقين كعب الامه شفيع المذنبين شفيع يوم القيامه. اللهم يا عظيم. புகழும் புகழ்ச்சியும் புகழ்வதற்கு தகுதியான எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரித்தாகுமாறுக. சாந்தியும் சமாதானமும் அருமையாய் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வாழ்வினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீகள், தபா தாபீகள், இமாம்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள் மீதும், குறிப்பாக இந்த ஜும்மா நாளிலே நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சில முகங்கள் நன்மையாகவும் சில முகங்கள் கருமையாக இருக்கக்கூடிய அந்த யுகமொழி நாளிலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரின் முகங்களையும் மென்மையான முகங்களாக ஆக்கி தந்தல்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சங்கைக்குரிய சமுதாய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மகத்தான கிருபையினால் ஹிஜ்ரி 1446 ஆண்டினுடைய இஸ்லாமிய ஆண்டின் இறுதி மாதமாக இருக்கக்கூடிய துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் வந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த பாக்கியமான ஜும்மா நாளின் பொருட்டாலும் பாக்கியமான இந்த மாதத்தின் பொருட்டாலும் உலகில் இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்மை கருமையுடைய நலவுகளை அல்லாஹ் தஆலா நம் வாழ்வில் அனைவருக்கும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அல்லாஹ்விலே, அல்லாஹ் தஆலா சில பொருள்களின் மீது சத்தியமிட்டு சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் செய்தான் என்று சொன்னால் அந்த பொருளும் அந்த காலமும் அந்த நேரமும் மிகவும் மகத்துவம் வாய்ந்தது, சக்திக்குரியது, மேன்மைக்குரியது என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி வருகின்றது. நாம் எல்லாம் அறிந்த சூரத்துல் ஃபஜ்ர் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா வல் ஃபஜ்ர் அதிகாலையின் மீது சத்தியமாக, வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக, வஷ்ஷஃபி வல் வத்ர் ஒற்றை மற்றும் இரட்டை படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சில பொருள்களின் மீது சத்தியமிட்டு சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே வலயாலின் அஷ்ர் 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு பொருள் தரக்கூடிய இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் மீது சத்தியமாக என்று சொல்லி காட்டுகிறான் என்று சொன்னால் அந்த இரவுகள் எந்த இரவுகள் என்று சொன்னால் நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய 10 இரவுகள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். பொதுவாக மார்க்கம் 10 நாட்களை சிறப்புக்குரியதாக சொல்லி காட்டுகின்றது. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் சிறந்தது, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் ஆகச் சிறந்தது, அதற்கு அடுத்து வரக்கூடிய முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் மிகச் சிறந்தது என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவுறுத்தி தரும் பொழுது ஏனைய எல்லா நாட்களையும் விட வருடத்தில் இருக்கக்கூடிய 365 நாட்களை காட்டிலும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய
முதல் 10 நாட்கள் ஆக சிறந்தது என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய வார்த்தை மூலமாக செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். பொதுவாக ரமலானுடைய அந்த கடைசி 10 நாட்கள் ஆக சிறந்தது. ரமலானுடைய காலம் வந்து விட்டாலே தொழக்கூடியவர்கள் தொழுகை அல்லாதவர்கள் என்ன வாரத்தில் வரக்கூடிய வருடத்தில் வரக்கூடிய எல்லா நபர்களும் இந்த ரமலான் மாதத்தினுடைய அந்த மகத்துவத்தை அறிந்து பள்ளிவாசல் பக்கமாக விரைந்து அல்லாஹ்வின் பக்கமாக நெருங்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு ரப்பின் பக்கமாக நெருங்கிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த 10 நாட்கள் எவ்வாறு சிறந்ததோ அதை விட சற்று உயர்ந்ததாக இந்த ரமலான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பகல் 10 நாட்கள் ஆக சிறந்தது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். இந்த 10 நாட்களின் மீது மக்கள் ஆர்வப்பட வேண்டும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் மூலமாக பல்வேறு விதமான சிறப்புகளை இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் நாம் அறிய முடிகிறது. புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் சீனா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மார்க்கத்தினுடைய 5 விதமான விசேஷங்களை, மார்க்கத்தினுடைய 5 விதமான கடமைகளை ஒன்றிணைக்கக்கூடிய நாட்களாக இந்த 10 நாட்கள் இருக்கிறது என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மார்க்கத்தில் 5 கடமைகள் இருக்கின்றன. ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதன் ஈமான் கொண்டுவிட்டார் என்று சொன்னார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஒரு மனிதன் ஈமான் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சாட்சி சொல்வதற்கு பின்பாக அவர் ஈமானுடைய வட்டத்திற்குள்ளாக இஸ்லாத்திற்குள்ளாக வந்து விடுகிறார். அந்த வட்டத்திற்குள்ளாக வந்ததற்கு பின்பாக அவர் மீது இன்னும் 4 விதமான கடமைகள் இருக்கின்றன. நாம் அன்றாட தொழக்கூடிய 5 நேர தொழுகைகள், ரமலானுடைய மாதத்தினுடைய பரலானந்த நோன்புகள், ஆண்டிற்கு ஒருமுறை கொடுக்கக்கூடிய பொருளாதார வசதி படைத்தவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஸகாத் என்று சொல்லப்படக்கூடிய கடமை, அதே போன்று ஆண்டிற்கு ஒருமுறை மட்டும் நிகழக்கூடிய ஹஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உன்னதமான கடமை என்று 5 விதமான கடமைகளை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் அடிப்படை கடமைகள் என்று மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது. இப்படிப்பட்ட 5 கடமைகளை ஒன்றிணைக்கும் விதமாக, ஒன்று சேர்க்கும் விதமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். ஒரு மனிதர் ஈமான் கொண்டு விட்டார், ஈமான் கொண்டதற்கு பின்பாக 5 நேர தொழுகை எல்லா காலங்களிலும் தொழுவார். அதே போன்று இந்த 10 நாட்கள் அவர் தொழக்கூடிய அந்த தொழுகைகள் என்பது பரவான தொழுகைகளை இமாம்களோடு நிறைவேற்ற வேண்டும். இன்னொரு சுன்னத்தான நபிலான ஈடுபாடுகளில் அவர் ஈடுபட வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக ஃபுகஹாக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதே போன்று நோன்பு என்பது, நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம் என்பது ரமலானுடைய மாதம் தான். ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்திலே உம்ரா செய்யலாம், ஹஜ் செய்ய முடியாது. ஆனால் இந்த ஹஜ் மாதத்தினுடைய அந்த முதல் 10 நாட்களில் தான் ஒரு மனிதர் ஈமான் கொண்ட மனிதர் தொழ முடியும், நோன்பு நோக்க முடியும். அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய 9 நோன்பு நோற்பது என்பது ஆக உயரிய சுன்னத்தாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், முதல் 10 நாட்கள் இருக்கிறதா, இந்த முதல் 10 நாட்களை ரமலானுடைய மாதத்திற்கு அடுத்தபடியாக தொடர்படியாக 10 நாட்கள் நோன்பு நோட்டார்கள் என்று சொன்னால் அது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்ற செய்தியை ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. ஆனால்தான் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்பது 5 கடமைகள் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு மாதமாக, ஒரு சிறந்த சிறந்த நாட்களாக இருக்கிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக வரலாற்றில் நாம் அறிய முடிகிறது. நீதிக்குரிய அல்லாஹ்விலே இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் என்று சொன்னால் ரப்பிற்கு பிரியமான நாட்கள், அல்லாஹ்விற்கு உலகத்திலே பிரியமான பிடித்தமான நாட்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்ற செய்தியை நாம் சொல்லவில்லை. அருமையானவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாக நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லி காட்டுகிறார்கள், மா மின் அய்யாமின் அல்-அமலு ஸாலிஹு ஃபீஹின்ன அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதில் அய்யாமி அஷர். அல்லாஹ்விற்கு மனிதர்களிலே அவர்கள் செய்யக்கூடிய நாட்களிலே, வாழ்நாளில் செய்யக்கூடிய நாட்களிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாட்கள், அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டு முழுவதும் அமல் செய்கிறார்கள். அந்த அமல் செய்வதிலே அல்லாஹ்விற்கு பிடித்தமான சில நாட்கள் இருக்கின்றது.
அந்த பிடித்தமான நாட்கள் தான் அல்லாஹ்விற்கு பிடித்தமான நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், காலு யா ரசூலுல்லாஹ் வலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை காட்டிலும் அந்த 10 நாட்கள் சிறந்தது என்று சொன்னவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை காட்டிலும் சிறந்ததுதான் இந்த 10 நாட்கள் என்று சொல்லி காட்டிவிட்டு ஒரே ஒரு நபரை தவிர அந்த மனிதர் யார் என்று சொன்னால், இல்லா ரஜுலன் ஹரஜ நஃப்ஸிஹி வ மாலிஹி ஃபலம் யரிது மின் தாலிக பிஷைன். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதற்காக சென்றார், தன்னுடைய பொருளாதாரத்தை கொண்டு சென்றார், தன்னுடைய உடல் உறுப்பை அனைத்தையும் கொண்டு சென்று இறுதியில் அவர் போர் முடியும் பொழுது தன்னுடைய பொருளை இழந்து விட்டார், அல்லாஹ்வுக்கு தன்னுடைய பாதையிலே தன்னுடைய உயிரை ஷஹீதாக்கி விட்டார் என்கிற அந்த மனிதரை தவிர அந்த மனிதர் அந்த 10 நாட்களை விட ஆகச் சிறந்தவராக கருதப்படுவார். ஆனால் ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக செல்கின்றார், பொருளாதாரத்தை கொடுக்கின்றார், அவர் போர் முடித்து வருகும் பொழுது ஒன்று பொருளாதாரத்தை கொண்டு வருகின்றார் அல்லது அவர் ஷஹீதாகாமல் நல்ல முறையில் திரும்ப வருகிறார் என்று சொன்னார், அவர் சென்றதை காட்டிலும் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் செய்தார் அல்லவா, அவர்தான் ஆக சிறந்தவர் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் அவர்கள் அறிவித்திருந்த அந்த ஹதீஸ் மூலமாக நாம் அறிய முடிகிறது. நபித்துக்குரிய அல்லாஹ்வியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்லாமல் சலஃபு சாலிஹீன்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற அடியார்கள், சஹாபாக்கள் நாம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை கண்ணியப்படுத்தக்கூடியவராக இருந்தார் என்ற செய்தியை வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. இதில் செய்தினா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னால், இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு நாள் என்பது 1000 நாட்களுக்கு சமமானது. இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஒரு நாள் என்பது 1000 நாட்களுக்கு சமமானது. துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 அரஃபா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாள் இருக்கிறது அல்லவா, அது 10000 நாட்களுக்கு சமமானது என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸினுடைய நபித்தோழராக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பாக்கியம் உடைய ஒவ்வொரு நாளும் 1000 நாட்களுக்கு சமமானது. இந்த நாட்கள் ரமலானுடைய கடைசி 10 இரவுகள் பாக்கியமானது என்று சொன்னார். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே ஆண்டிலே மனிதனுக்கு செய்யக்கூடிய அந்த நாட்களிலே ஆக சிறந்த பகல் இருக்கிறது என்று சொன்னார். அந்த துல்ஹஜ் மாதத்திலே பகலுடைய காலம் என்ற செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். பரிமாறின் தலைவராக இருக்கக்கூடிய ஊர்துலாஹ் ஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், யார் இந்த துல்ஹஜ் மாதத்தை கண்ணியப்படுத்துகிறார்களோ அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை 10 காரியங்களின் மூலமாக 10 விஷயங்களின் மூலமாக அல்லாஹ் தஆலா சங்கை செய்கிறார், கண்ணியப்படுத்துகிறார் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக பரிமாறின் தலைவராக இருக்கக்கூடிய ஊர்துலாஹ் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். முதலாவதாக சொல்லி காட்டுகிறார்கள், யார் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களை கண்ணியம் செய்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய ஆயுளிலே அல்லாஹ் தஆலா பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறார். இரண்டாவதாக அவருடைய பொருளாதாரத்திலே அல்லாஹ் தஆலா நிரப்பமான செல்வத்தை தந்து பரக்கத்தை ஏற்படுத்தி தருகிறார். மூன்றாவதாக அவருடைய குடும்பத்தை, யார் இந்த முதல் 10 நாட்களை கண்ணியம் செய்கிறார்களோ அவருடைய குடும்பத்தை எந்த விதமான சிரமமும் இன்றி அல்லாஹ் தஆலா பாதுகாக்கின்றார் என்ற செய்தியை சொல்லி காட்டிவிட்டு, நான்காவதாக இந்த 10 நாட்களிலே அல்லாஹ் தஆலா அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றார். அவர் இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்தி நல்லவர்கள் செய்து உபரியான வழக்கங்கள் நபியான வழக்கங்கள் எல்லாம் ஈடுபட்டு அல்லாஹ்விடத்தில் தன்னுடைய பாவத்தை எண்ணி அவர் மன்னிப்பு கேட்டார் என்று சொன்னார். அவருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற செய்தியை சொல்லி காட்டிவிட்டு, ஐந்தாவதாக அவர் செய்யக்கூடிய ஒரு நன்மைக்கு அல்லாஹ் தஆலா பன்மடங்கு நன்மையை வழங்குகின்றார் என்ற செய்தியை நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஆறாவதாக அந்த மனிதர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது மரணத்தினுடைய சக்கராத்தினுடைய அந்த நேரம் அவருக்கு லேசானதாக இருக்கும் என்ற செய்தியை சொல்லி காட்டிவிட்டு, மரணத்திற்கு பின்பாக ஏழாவதாக சொல்லி காட்டுகிறார்கள், மரணத்திற்கு பின்பாக மண்ணறையிலே அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த கபரிலே அவருக்காக இந்த மாதத்தை இந்த 10 நாட்களை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக இருள்கள் எல்லாம் அகற்றி ஒளி பொருந்தியதாக அவருடைய கபரிலே இருக்கும் என்ற செய்தி எட்டாவதாக நாளை மறுமையிலே நன்மை தீமை இடப்படக்கூடிய அந்த தராசு தட்டிலே நன்மையுடைய தட்டு காக்கப்படும் என்ற செய்தியை
சொல்லி காட்டிவிட்டு 9ஆவதாக நரகத்திலிருந்து அவர் பாதுகாக்கப்படுகின்றார். 10ஆவதாக சொர்க்கத்தினுடைய உயரிய அந்தஸ்தை அவர் பெறுகிறார் என்ற செய்தியை புனியத்து தாரிபின் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபிலே மார்க்கறிஞர் நமக்கு அறிந்து தருகின்றார்கள். பொதுவாக அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற இறைநேசர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கம் பெற்ற சஹாபாக்கள் எல்லாம் இந்த 10 நாட்களை கண்ணியம் செய்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய அருளையும் பெறுகின்றார்கள். அது அல்லாமல் இந்த உலகத்தினுடைய நிரப்பமான எல்லா விதமான வளர்ப்புகளையும் அவர்கள் பெறுகின்றார்கள் என்ற செய்தியை மார்க்கறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களை பற்றி சொல்லி காட்டும் பொழுது இந்த 10 நாட்கள் எப்படிப்பட்டது என்று சொன்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் பரிபூர்ணமாக வழங்கப்பட்டனார், இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டனார் இந்த 10 நாட்களில் தான் இருக்கிறது என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த ஹஜ்ஜுடைய அந்த நாட்களிலே அரஃபா பெருவழியிலே இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இந்த நாளிலே உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மார்க்கத்தை பரிபூர்ணமாக இந்த தீனை முழுமைப்படுத்திய நாள் என்பதை இந்த ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களே இருக்கிறது என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மார்க்கத்தை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதனால் தான் இந்த 10 நாட்களை அதிகமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும், கண்ணியம் செலுத்த வேண்டும். அந்த 10 நாட்களிலே 2வது நாளிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இன்னும் நம்மிடத்திலே 8 நாட்கள் மீதம் இருக்கின்றன. நம்மை விட்டு கடந்து சென்ற ஒரு நாளை காட்டிலும் இருக்கக்கூடிய அந்த மீதமுள்ள அந்த நாட்களை நாம் பாக்கியமாக பகல் பொழுதில் நோன்பு நோட்டு இரவு காலங்களில் நன்மையாக விவாதத்தில் ஈடுபட்டோம் என்று சொன்னார். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாட்களை நாம் அமல் செய்யும் பொழுது அவருக்கு பிடித்த அடியாராக ஆகும் என்ற செய்தியும் மார்க்கத்தில் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியாராக இருக்கக்கூடிய ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகளாக இருக்கக்கூடிய ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அஹ்மது ஷரீஃபிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே 4 விதமான காரியங்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டு விட்டதில்லை. 4 விதமான செயல்களை எந்த ஒரு சூழ்நிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டதில்லை என்று சொல்லி காட்டிவிட்ட ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சியாம் ஆஷுரா, ஆஷுராவுடைய முஹர்ரம் மாதத்தினுடைய அந்த 10வது நாள் நோன்பு இருக்கிறது அல்லவா, அந்த நோன்பை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து வைத்து வந்தார்கள் என்ற செய்தி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். இரண்டாவதாக ஹஜ் மாதத்தினுடைய இந்த முதல் 10 நாட்களிலே நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 1 பிறை 9 வரை நோன்பு நோட்டு வந்தார்கள் என்ற செய்தி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 1 பிறை 9 வரை கடமையான ரமலானுடைய நோன்பிற்கு பின்னர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக ஒரு மாதத்திலே நோன்பு நோட்டிருக்கிறார் என்று சொன்னார். அது இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் தான். பிறை 1 பிறை 9 வரை அதிகமாக நோன்பு நோட்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்களிலே நோன்பு நோட்டார்கள் என்ற செய்தி ஹதீஸ்களை வந்தவர் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். அஹப்பு இலல்லாஹி, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த நாட்களிலே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இந்த பகல் காலங்களிலே, பகல் காலங்களில் செய்யக்கூடிய அமல்களிலே ஆகச் சிறந்த அமல் என்பது அல்லாஹ்வுக்காக நோன்பு நோற்பது. அதன் காரணமாக நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிறை 1 9 வரை அரஃபா நாள் வரை நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக ஹஜ் மாதத்தில் நோன்பு நோட்டு வருகிறார்கள் என்ற செய்தி ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஐயாமத்தி என்று சொல்லப்படக்கூடிய பிறை 13 14 15 இந்த நாட்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்படியாக நோன்பு நோட்டு வந்தார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாகிய ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டிவிட்டு நான்காவதாக ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்பாக முன்சுன்னத் 2 ரக்காத்துகள் தன்னுடைய வாழ்நாளிலே தொடர்படியாக செய்து வந்தார்கள் என்ற செய்தி அன்னை ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்து தருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே விடாமல் தொடர்படியாக செய்து வந்த இந்த 4 அமல்களை பற்றி நாம் சொல்லி காட்டும் பொழுது ஆஷுராவுடைய நோன்பு, இரண்டாவதாக நாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களுடைய நோன்பு, மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதந்தோறும் நோக்கக்கூடிய ஐயாம் நபியுடைய நோன்பு, நான்காவதாக
சுபுகுக்கு முன்பாக சொல்லக்கூடிய அந்த முஸ்லிமத் 2 ரக்காத்தில் என்று அஸ்ஸாபி அல்லாஹ் தஆலா அறிவிக்கிறார்கள் என்று சொன்னார். இந்த நேரத்திலே நாம் இந்த 10 நாட்களிலே அல்லாஹ்விற்காக நாம் நோன்பு நோக்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வழிமுறையை பின்பற்றி அந்த உயரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குவான் என்ற செய்தியை மார்க்க அறிஞர்கள் நமக்கு அறிவித்திருக்கின்றார்கள். வெளியிலிருக்கிற அல்லாஹ்வியாரே வருடத்திலே ஆக சிறந்த நாட்களாக அல்லாஹ்விற்கு பிடித்த நாட்களாக அதனால்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் வருடத்தில் 365 நாட்கள் இருக்கிறது என்று சொன்னார். அந்த 365 நாட்களே அல்லாஹ்விற்கு பிடித்தமான 10 நாட்கள் இருக்கிறது என்று சொன்னார். 10 பகல்கள் இருக்கிறது என்று சொன்னார். இது ரஹ்மத் மாதம் இந்த 10 நாட்கள் இந்த நாட்களை நாம் கண்ணியம் செய்ய வேண்டும். கண்ணியம் செய்வதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் பிரத்யேகமான சிறப்புகளை அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். என்ன அமல் செய்வது என்ற செய்தி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். இந்த நாட்களிலே அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூற வேண்டும். வகுருல்லாஹ ஃபீ அய்யாமி மஅதூதா அல்லாஹ்விற்கென்று சில எண்ணப்பட்ட ஒரு நாட்கள் இருக்கின்றது. எண்ணிக்கையான சில நாட்கள் இருக்கின்றது. அந்த நாட்களிலே அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா தன்னுடைய வான்மறையை சொல்லி காட்டுகின்றார். அந்த அய்யாமி மஅதூதா எண்ணப்பட்ட நாட்கள் வரக்கூடிய வரிசையில் வரக்கூடியதுதான் இந்த ரமலான் மாதத்தின் முதல் 10 நாட்கள். இந்த 10 நாட்களிலே அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். ஏனைய நாட்களில் நாம் செய்யக்கூடிய அந்த அதுகார்களை காட்டிலும் திக்ர்களை காட்டிலும் சற்று கூடுதலாக இந்த நாட்களில் திக்ர் செய்ய வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். இரண்டாவதாக இந்த 10 நாட்களுக்குள்ளாக குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் அதிகமாக ஒரு முழு குர்ஆனை முடிப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். நாம் ஒன்றுக்கு ஒரு 3 ஜுஸ்கள் விதமாக நாம் ஓதும் பொழுது நம்முடைய பெருநாள் அன்றுக்குள்ளாக ஒரு முழு குர்ஆனை நிறைவு செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இந்த நாட்கள் நாம் சின்ன அமல்கள் நாம் செய்யும் பொழுது அது அல்லாஹ்விற்கு பிடித்தது என்று பிடித்தமான அடியாமல் கூட்டத்தில் ஆகுவதற்கு ஒரு காரணமாக ஆகிவிடும் என்ற செய்தி ஃபுகஹாக்கள் நமக்கு அறிவித்து தருகிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் அதிகமாக குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் குர்ஆன் ஓத இயலாதவர்கள் சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குல்ஹுவல்லாஹு சூராவை அதிகமாக இந்த நாட்களில் நாம் ஓத வேண்டும். நாம் என்று நமக்கென்று தனிப்பட்ட ஒரு எண்ணிக்கை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு 100வது நான் இந்த நாட்களில் நான் ஓதுகின்ற அந்த எண்ணிக்கை அளவை நாம் முடிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய வெகுமதியை பெற்றுத் தருகிறது என்ற செய்தியை மார்க்கத்தில் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அடுத்தபடியாக இந்த நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். ஆகியெல்லாம் மக்கா முஹர்ரமிலும் முஸ்தலிஃபாவிலும் அரஃபாவிலும் அவர்கள் இருந்து அவர்கள் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்துமே துஆ மட்டும்தான். அதே போன்று ஹாஜிகள் எவ்வாறு அங்கிருந்து துஆ செய்கின்றார்களோ அதே போன்று சங்கையான இந்த நாட்களிலே நாமும் துஆ செய்ய வேண்டும் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அடுத்தபடியாக இந்த நாட்களிலே அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டிவிட்டு மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அந்த அமல் என்னவென்று சொன்னால் இந்த நாட்களிலே ஃபஅக்ஸிரு ஃபீஹின்ன தக்பீரா இந்த நாட்களிலே நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அதிகமாக தஹ்மீத் சொல்லுங்கள், அதிகமாக தஹ்லீல் சொல்லுங்கள். அதிகமாக தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். தஸ்பீஹ் நீங்கள் அதிகமாக சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள். தஹ்மீத் நீங்கள் அதிகமாக அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். தஹ்லீல் நீங்கள் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர்களை இந்த 10 நாட்களில் அதிகமாக சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய ஆகச் சிறந்த அமல்களில் ஒன்று ஹஜ்ரத் இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ரமலான் மாதத்திலே 10 நாட்களை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அதிகமாக தக்பீரும் தஹ்மீதும் தஹ்லீலும் சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிவாசலில் ஜமாத்தோடு தொழுதார்கள். அவர்கள் தொழுது முடித்ததற்கு பின்பாக சொல்வார்கள் கடை வீதிக்கு அவர்கள் சென்றாலும் தக்பீரில் கொண்டு தஹ்லீலை கொண்டு அவர்கள் சத்தமாக கடைவீதிகளை சொல்லிக் கொண்டே செல்வார்கள் என்ற செய்தி இப்னு ரலியல்லாஹு தஆலா ஹதீஸ் மூலமாக வரலாறுகளை நாம் அறிய முடிகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்விலே இந்த நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்வுடைய அந்த உயரிய அந்த வார்த்தைகளை தஸ்பீஹும் தஹ்மீதும் தஹ்லீலும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்ற செய்தி இந்த நேரத்தில் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நேரத்தில் நாம் அனைவரும் காட்டக்கூடிய ஒரு அமலிலே ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால் குர்பான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உயர்ந்த
அமலுக்காக இந்த நேரத்தில் நாம் எல்லோருடைய சிந்தனையும் இருக்கும். அந்த குர்பானி பிராணி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குர்பானியை நாம் கொடுக்க வேண்டும் என்ற செய்தியை மார்க்க நமக்கு பல்வேறு இடங்களில் நமக்கு அறிவித்து தருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், குர்பானி என்பது ஒரு சாதாரண அமல் அல்ல, அது ஒரு இபாதத், அது ஒரு வணக்கம். ஏதோ ஒரு ஆட்டழுத்தம் இல்லாமல் அது ஒரு இபாதத் என்பதை, வணக்கம் என்பதை முதலாவதாக விளங்க வேண்டும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது அந்த குர்பானி என்று சொல்லப்படக்கூடிய அந்த அமல் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அமலாக இருக்கிறது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த குர்பானி பிராணி யார் மீது கடமை என்று சொன்னால், ஆண்டுதோறும் ஜக்காத்தினுடைய அளவு யார் யாருக்கெல்லாம் கடமையாக இருக்கின்றதோ, உதாரணமாக ஒரு 11 பவுன் யார்கிட்டெல்லாம் இருக்குதோ, 11 பவுன் தங்கத்துல யார்கிட்டெல்லாம் இருக்குதோ, வெள்ளியில 612 கிராம் வெள்ளி யார்கிட்டெல்லாம் இருக்குதோ அவர்கள் மீதெல்லாம் குர்பானி கடமை என்ற செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது. ஹனஃபி மذஹபின்படி குர்பானி என்பது வாஜிபாகும், ஷாஃபி மذஹபின்படி குர்பானி என்பது சுன்னத்தி முஅக்கதாகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே அந்த ஆக சிறந்த அந்த குர்பானியுடைய அமல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அந்த குர்பானி பிராணிகளை நாம் பிடிக்கும் பொழுது, அதை நாம் தேர்வு செய்யும் பொழுது அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். குர்பானி பிராணிகளை பிடிக்கும் பொழுது குர்பானியுடைய ஆடு எப்படிப்பட்டதாக, நாம் கொடுக்கக்கூடிய குர்பானிகளே மிக சிறந்தது, ஆக சிறந்தது ஆடுதான். ஒரு மனிதருக்கு ஆடு கொடுக்க வசதி இருந்தது என்று சொன்னால் அவர் ஆடுதான் கொடுக்கணும். அதுக்கு மாற்றமா போய் கூட்டு குர்பானில் ஒரு பங்கு கொடுத்துட்டா போதும் என்று அவர் கூட்டு குர்பானிலை சேர்வது இருப்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. ஆடு கொடுக்க வசதி உள்ளவர்கள் ஆடுதான் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் முதலாக குர்பானிக்கென்று உலகத்தில் இறக்கப்பட்ட ஒரு வசதி இருக்கிறது என்று சொன்னால் அது ஆடு என்ற செய்தியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக மார்க்கத்தில் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அந்த ஆட்டை தேர்வு செய்யும் பொழுது ஆடு என்பது செம்மறி ஆடாக இருந்தது என்று சொன்னால், வெள்ளாடாக இருந்தது என்று சொன்னால், ஒரு வயது பரிபூர்ணமாக முழுமையாக அடைந்திருக்க வேண்டும். ஒரு வயசு முடிஞ்சு 2வது வயசுல அந்த ஆடு அடியத்தில் இருந்திருக்க வேண்டும். வெள்ளாடுக்கு முழுமையாக அந்த ஒரு வயது பரிபூர்ணமாக ஆயிருக்க வேண்டும். செம்மறி ஆடாக இருந்தது என்று சொன்னால் அதுக்கும் ஒரு வருஷம் தான் இருந்தாலும் 6 மாச குட்டி 8 மாச குட்டிய ஒரு வழியில குட்டியை போன்று நல்ல திரகாத்தனமாக இருந்தது என்று சொன்னால், செம்மறி ஆட்டில 6 மாத குட்டியை கொடுப்பதற்கு மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது. இரண்டாவதாக மாடு குர்பானை கொடுப்பவர்கள் 2 வயதை மாடு பரிபூர்ணமாக அடைந்திருக்க வேண்டும். ஒரு வயசு 1.25 வயசு 1 நாள் ஒரு நாள் இருக்கனா கூட 2 வயசு பரிபூர்ணமாக அடைஞ்சு 3வது வயசு அடியெடுத்த பிறகுதான் அந்த மாட்டை குர்பானை கொடுப்பதற்காக நாம் தேர்வு செய்ய வேண்டும். ஒட்டகம் குர்பானை கொடுப்பதாக இருந்து சொன்னால் அந்த ஒட்டகம் 5 வயதில் முழுவாக நிறைவு செய்து 6வது வயதில் அந்த ஒட்டகம் அடியெடுத்து வைத்திருக்கும் இந்த செய்தியை மார்க்கம் நமக்கு அறிவித்து தருகின்றது. அது மட்டுமல்லாமல் குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் அந்த ஆட்டை தேர்வு செய்யும் பொழுது நல்ல திரகாத்திரமான ஆடாக தேர்வு செய்ய வேண்டும். நல்ல கொம்புள்ள, நல்ல அதிக ரோமம் உள்ள ஆடாக, நல்ல கொழுத்த ஆடாக தேர்வு செய்ய வேண்டும். செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த மதீனாவுடைய அந்த வாழ்க்கையிலே வாழ்நாள் வாழ்ந்த அந்த 10 ஆண்டு காலங்களும் குர்பானி கொடுத்துள்ளார்கள். அந்த 10 ஆண்டு காலங்களுமே 2 ஆடுகளை கொடுத்துள்ளார்கள். அந்த 2 ஆடு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு சொன்னா, கருப்பு வெள்ளை கலந்த ஆடாக இருக்கும். ஒவ்வொரு ஆடும் நல்ல கொழுத்ததாக இருக்கும், நல்ல கொம்புள்ளதாக இருக்கும். அதே போன்று அதிக முடிவுள்ளதாக இருக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அதனால்தான் மார்க்கறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள், நீங்க ஆடை தேர்வு செய்யும் பொழுது நல்ல கொழுத்த ஆட்டையும் மாட்டையும் நீங்கள் தேர்வு செய்யுங்கள். காரணம், நீங்கள் சாதாரண ஒரு விஷயத்திற்காக செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை, அல்லாஹ்வுடைய வணக்கத்தை கொடுக்க சொல்லியிருக்கின்றார். அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் தியாகம் செய்கின்றீர்கள். அந்த நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஆடு மாடு என்பது நல்ல திரகாத்திரமானதாக இருக்க வேண்டும் என்ற செய்தியை மார்க்கறிஞர்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக கூட்டு குர்பானியை சேரக்கூடியவர்கள் ஏதோ ஜிபே என்று நவீன காலங்கள் ஜிபேல பணம் அனுப்பி விட்டா நம்ம இந்த நேரத்தில் நம்ம கொடுத்துக்கிறோம், நம்ம அதோடு நம்ம கடமை முடிஞ்சுன்னு சொல்லி இருக்கிறாங்க. குர்பானி கூட்டு குர்பானியை சேரக்கூடியவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆக சிறந்தது என்று சொன்னால் குர்பானி கூட்டு குர்பானியை சேரும் பொழுது அந்த பணத்தை செலுத்தியதோடு மட்டும் இல்லாமல் அந்த அறுக்கும் போது அந்த கூட போய் இருக்கணும். நம்ம மாடுதானா, நம்முடைய பேர் அதுல இருக்கா, 7 பேர் நம்ம 7 பேர் தானா என்று நாம் விசாரித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று சரியான முறையில் சரியான இடத்திலே அந்த தொகையை கொடுத்து நமக்கு மட்டும் 5 கிலோ கறி மட்டும் வந்தா போதும், அவங்களா பிரிச்சு விட்டுறாதீங்க. நமக்கு நம்முடைய ஆட்டிலிருந்து நம்முடைய மாட்டிலிருந்து பங்கு வந்தா மட்டும்தான் நமக்கு சரியானதாக ஆகும், நம்முடைய குர்பானி பரிபூர்ணமாக.
வேற ஒருத்தர் மாட்டுல இருந்து நமக்கு கறி வந்து சொன்னா அது நம்முடைய குர்பானியாக ஆகாது என்று செய்யும் முகஹாக்கள் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். கூட்டு குர்பானியை செய்யும் பொழுது இந்த செய்தியை நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு குர்பானி பிராணியும் நாம் வீட்டில் வச்சு வளர்க்க வேண்டும். ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு 10 நாள் 20 நாளுக்கு முன்னாடி வீட்டுல பிராணிகளை கூட்டு வந்துருவாங்க. அந்த ஆடு மாடுகளை கூட்டு வந்து அதற்கு நல்ல முறையில அரவணைத்து அதற்கு புல்கெல்லாம் போட்டு சாப்பாடு கொடுத்து தண்ணி வச்சு நல்ல முறையில பராமரிப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தும் அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானிக்கு 20 நாட்களுக்கு முன்பாகவே ஆடுகளெல்லாம் தேர்வு செய்து வீட்டுக்கு வந்து அந்த ஆடுகளை மேய்ப்பவர்களாக ஆடுகளை பராமரிப்பவர்களாக இருந்தார்கள் செய்தோம். வரலாறு மூலமாக நாம் பார்க்க முடியாது. நம்முடைய பிராணிகளை முன்கூட்டியே நம்ம வீட்டுக்கு வர வச்சு அந்த பிராணியை நல்ல முறையில நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வளர்ப்போமோ அது மாதிரி அந்த பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்ற செய்தி மார்க்கத்தில் நமக்கு அறிந்து தருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த குர்பானி நேரத்துல அந்த குர்பானி பிராணிகளை எக்காரணம் ஒரு ஆடு மற்றொரு ஆட்டோட சண்டையில விட்டாதீங்க, ஒரு மாட்டை மற்றொரு மாட்டோட சண்டையில விட்டாதீங்க. காரணம், ஒரு குறைந்து அந்த மாடு சண்டையிடும் பொழுது கொம்பு உடனது என்று சொன்னா அதனுடைய முழுப்பாக கொம்பியுடைய அந்த அடிப்பகுதி உடைந்தது என்று சொன்னா அது குர்பானிக்கு தகுதி இல்லாததாக அந்த பிராணி ஆகிவிடும். அது மட்டுமல்லாமல் அதுக்கு எப்படி வேதனை ஏற்படுதோ நாளை மறுபடியும் அந்த மனிதருக்கு அல்லாஹ் தஆலா வேதனை தருவான் என்று செய்தோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். ஆனால் கடமையான அந்த குர்பானியை நாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். இந்த நாட்களிலே இறுதியிலே அரஃபாவுடைய 9வது நாள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பிறை 9 அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. அந்த நாள்ல வந்து சுன்னத்தான நோன்பு நோக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், யார் அரஃபாவுடைய நோன்பு நோக்கின்றாரோ அவருக்கு முந்திய ஓராண்டு பாவமும் பிந்திய ஓராண்டு பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்து தருகின்றார்கள். 2 ஆண்டு பாவம் மன்னிக்கப்படக்கூடிய அரஃபாவுடைய நோன்பு இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை 6ஆம் தேதி நமக்கு அரஃபாவுடைய நாளாக இருக்கின்றது. அந்த நேரத்தில் நோன்பு நோக்குவது சுன்னத்தாக இருக்கிறது. அந்த நோன்பில் நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் இருக்கக்கூடிய இந்த 10 நாள் பெருநாளுடைய இரவு வரை அதிகமாக தக்பீர் தஹ்லீல் தஹ்மீத் என்ற அது போன்ற தஸ்பீரை அதிகமாக செய்ய வேண்டும். இரவு இபாதத்திலே அதிகமாக ஈடுபட வேண்டும் செய்யும் மார்க்கறிஞர் நமக்கு அறிவித்து தருகின்றார்கள். கண்ணியம் பொருந்திய இந்த நாட்களை பாக்கியமாக கருதி நல்லவன் செய்து அதன் மூலமாக நாளை மறுமையிலும் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹ் தஆலா மடியில் மார்க்கெட் புரிவானாக. நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்தையும் அல்லாஹ் தஆலா அவருடைய தனிக்குரு கருணை கொண்டு ஏற்று அதற்கான முழு நற்பும் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமை நிரப்பமாக தந்தல் புரிவானாக. ஆமீன். வாக்கு தஆலா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.